சென்னையில இருக்கிற ஒரு பழைய பயோடெக் லேப்ல டாக்டர் கவிதாங்கிற மாலிகுலர் பயாலஜிஸ்ட் கடந்த 5 வருஷமா ஒரு ரேர் கேன்சருக்கு அகெயின்ஸ்டா வேலை செய்யற மினி புரோட்டீனை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளவோ கம்ப்யூட்டேஷனல் மாடல்ஸ் ட்ரை பண்ணியும் அவங்க டிசைன் பண்ணுன புரோட்டீன் டார்கெட் ரிசெப்டர் கூட சரியா பைண்டிங் ஈக்விலிபிரியம் ஆகாம அன்னைக்கு காலையில பண்ணுன வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட்டும் ஃபெயில் ஆனதால ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அந்த விரக்தியில லேப் லைப்ரரியில தேடும்போது கம்பெனி ஃபவுண்டர் டாக்டர் நடராஜனோட பழைய நோட்புக் கிடைச்சுது. அதுல ஃபெயிலியருங்கிறது பைண்டிங் ஆகலன்னு சொல்ற ரியாக்ஷன் இல்ல, அது கரெக்டான கேட்டலிஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற ஒரு பைண்டிங் அஷ்யூரன்ஸ்னு எழுதியிருந்ததை படிச்சப்போதான் அவங்களுக்கு பொறி தட்டின மாதிரி இருந்துச்சு. உடனே இவ்வளோ நாளா வெறும் டிஜி கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி மட்டும் பார்த்துட்டு ரியாக்ஷன் வேகத்தை முடிவு பண்ற கே ரேட்டை மிஸ் பண்ணிட்டோம்னு புரிஞ்சுக்கிட்டு கம்ப்யூட்டர்ல டைனமிக் சிமுலேஷன் மூலமா புரோட்டீனோட ஃபிலிப் ஃபிளாப் மூமெண்ட்டை செக் பண்ணி சில அமினோ ஆசிட் ரெசிடியூஸ் மாத்தி அமைச்சாங்க. அடுத்த 2 வாரம் தூக்கம் இல்லாம வேலை செஞ்சு புதுசா டிசைன் பண்ணுன புரோட்டீனை எஸ்பிஆர் சர்ஃபேஸ் பிளாஸ்மன் ரெசனன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ நானோமோலார் ரேஞ்சுக்கு குறைஞ்சு பயங்கர ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆகி பெரிய சக்சஸ் கிடைச்சுது. அப்பதான் அவங்க தோல்விங்கிறது நம்ம அப்ரோச்சை மாத்த சொல்ற ஒரு மாலிகுலர் சிக்னல்னு புரிஞ்சுக்கிட்டாங்க.